ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சேனல். நம்ம குரூப் 1 மெயின்ஸ்க்கான கோச்சிங் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் 7th சப்டாப்பிக்கான டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் பார்க்க போகிறோம். டிபிஎஸ்பியை நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4லையும் ஆர்டிகல் 36லேருந்து 51லையும் வச்சுருக்காங்க. டிபிஎஸ்பியை நம்ம ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் பாரோ பண்ணியிருப்போம். பிஆர் அம்பேத்கர் டிபிஎஸ்பியை நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்னு சொல்கிறாரு. டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தான் நம்ம கான்ஸ்டியூஷனோட ஃபிலாசபியும் சோலும் இருக்குன்னு சொல்லியிருப்பார். டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கிரான்வில் அஸ்டின் என்ன சொல்லியிருப்பார்னா கான்சென்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷனோட மனசாட்சின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஒரு லா பாலிசியை மேக் பண்ணும்போது டிபிஎஸ்பியை மைண்டில் வச்சுருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. செகண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935ல் டிபிஎஸ்பியை இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லியிருப்பாங்க. டிபிஎஸ்பி வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்காக தான் உருவாக்கப்பட்டது, போலீஸ் ஸ்டேட்டுக்காக இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. டிபிஎஸ்பி எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெமோக்ரஸியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த்து நான் ஜஸ்டிசபிள், அதாவது கவர்மெண்ட் டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா நம்ம வழக்கு போட முடியாது. ஃபிஃப்த்து ஒரு லா கான்ஸ்டியூஷனலாக வேலிடாக இல்லையான்னு எக்ஸாமின் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அவங்க ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 19 மைண்டில் வச்சுட்டு அந்த லா வேலிடாக இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். இதில் 3 ப்ராட் கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சோசியலிஸ்டிக், செகண்ட் ஒன் காந்தியன், தேர்டு லிபரல் இன்டெலெக்சுவல்ஸ். ஃபஸ்ட்டு சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் பார்ப்போம். ஆர்டிகல் 38ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சமூக ஒழுக்கத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா பீப்புளோட வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 39ல் ஸ்டேட் சில பிரின்சிபல் ஆஃப் பாலிசியை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் போதுமான வாழ்வாதாரத்தை ப்ரொவைட் பண்ணுறது, பொது நலத்துக்காக மெட்டீரியல் ரிசோர்ஸஸை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. தேர்டு ஒரே இடத்துல வெல்த் ப்ரொடெக்ஷன்ஸ் அதிகமாகிறத ப்ரிவென்ட் பண்ணுறது. மென் அண்ட் உமன் ஈக்குவல் ஒர்க்குக்கு ஈக்குவல் பே ப்ரொவைட் பண்ணுறது. ஒர்க்கர்ஸோட ஹெல்த் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணுறது. சில்ட்ரனை ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்குறத தடுக்கிறது. லாஸ்ட்டாக சில்ட்ரனோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 39A எல்லா போர்ஸ்க்கும் ஒரே மாதிரியான நீதியும் ஒரே மாதிரியான உதவி கிடைக்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 41 அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்டேஜ் பீப்புள், சிக்னஸ் அண்ட் டிசபிலிட்டி பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒர்க், எஜுகேஷன்ஸ் அண்டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் உதவித்தொகை தரதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 42 ப்ரெக்னென்ட் உமன், சில ஒர்க்கர்ஸோட ஹியூமன் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ரிலீஃப் தரதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 43 எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் வாழ்கிறதுக்கான ஊதியம், டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், போதுமான வாழ்வாதாரம் அண்டு சோசியல் அண்டு கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை செக்யூர் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 43A இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 47 பப்ளிக்கோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது, அவங்களோட நியூட்ரிஷன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை ரைஸ் பண்ணுறது ஸ்டேட்டோட டியூட்டின்னு சொல்லியிருப்பாங்க. சோசியலிஸ்டிக் பிரின்சிபலோட எய்ம் என்னென்னா சோசியல் அண்டு எக்கனாமிக் ஜஸ்டிஸை ப்ரொவைட் பண்ணுறது தான். செகண்டு காந்தியன் பிரின்சிபல்ஸ், காந்தியோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி கொண்டு வந்த பிரின்சிபல் தான் காந்தியன் பிரின்சிபல்ஸ். ஆர்டிகல் 40 வில்லேஜ் பஞ்சாயத்தை ஆர்கனைஸ் பண்ணணும், அவங்களுக்குன்னு பவர்ஸ் அதிகாரம் கொடுத்து அவங்கள செல்ஃப் கவர்மெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது. ஆர்டிகல் 43 ரூரல் ஏரியாஸில் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியை ப்ரொமோட் பண்ணுறது. ஆர்டிகல் 43B ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சமுதாயத்தை ப்ரொமோட் பண்ணுறது. ஆர்டிகல் 46 எஸ்சி எஸ்டி வீக்கர் செக்ஷனோட நலனுக்காக எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை ப்ரொமோட் பண்ணுறது. ஆர்டிகல் 47 ஹியூமன் ஹெல்த்தை பாதிக்கிற ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணுறதை ப்ராஹிபிட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 48 படி அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரியை ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. தேர்டு பிரின்சிபல் லிபரல் அண்டு இன்டெலெக்சுவல் பிரின்சிபல். ஆர்டிகல் 44 எல்லா சிட்டிசனுக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோட் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 45 எல்லா குழந்தைங்களுக்கும், அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு சைல்டுஹுட் கேர் ப்ரொவைட் பண்ணுறது. எல்லா சில்ட்ரன்ஸு 6 இயர்ஸ்க்குள்ளே இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 48 அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரியை ஆர்கனைஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 48A என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் அண்டு இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபாரஸ்ட் அண்டு வைல்ட் லைஃப்பை சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 49 வரலாற்று ஆர்வமிக்க நினைவு சின்னங்கள், பிளேசஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஆர்டிகல் 50 எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஜுடிஷியரை பிரிக்கிறத பற்றி ஆர்டிகல் 50ல் சொல்லியிருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் பீஸ் செக்யூரிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதை பற்றி ஆர்டிகல் 51ல் சொல்லியிருப்பாங்க. நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்ப்போம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 படி 4 நியூ டைரக்டிவ் பிரின்சிபலை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 39
சில்ட்ரனோட ஹெல்த்தை டெவலப் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 39A படி எல்லா பவர்ஸ்க்கும் ஒரே மாதிரியான நீதி, ஒரே மாதிரியான உதவி கிடைக்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 43A இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 48A என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப்பை சேஃப்கார்ட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. செகண்டு 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978 படி ஆர்டிகல் 38 ஆட் பண்ணியிருப்பாங்க. தேர்டு 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2002 படி ஆர்டிகல் 45 இருக்க சப்ஜெக்ட் மேட்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த்து 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2011 படி 43B ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். சாங்ஷன் பிஹைண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். சார் பிஎன் ராவ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இண்டிவிஜுவல் ரைட்ஸ்லேயே 2 விதம் இருக்குது. ஜஸ்டிசபிள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னும் நான் ஜஸ்டிசபிள் டிபிஎஸ்பின்னு சொல்லியிருப்பார். அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எந்த ஒரு கவர்மெண்ட்டும் பார்ட் 4 மீறினா பீப்புளுக்கு ஆன்சர் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருப்பார். பிஆர் அம்பேத்கர் டிபிஎஸ்பியை கவர்மெண்ட் இக்னோர் பண்ணலாம், ஆனால் எலெக்ஷன் டைமில் ஆன்சர் பண்ணி ஆகணும், எதுக்கு மீறணும் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருப்பார். டிபிஎஸ்பி ஏன் நான் ஜஸ்டிசபிள்னும் ஏன் நடைமுறைக்கு வரல அப்படின்றதுக்கான காரணத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு, நம்ம கண்ட்ரிகிட்ட சஃபிஷியன்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் இல்லை டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. செகண்டு, நம்ம கண்ட்ரி ரொம்ப வாஸ்டாகவும் டைவர்ஸாகவும் இருந்தது. தேர்டு, நம்ம அப்போ தான் நியூலி பார்ன் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட், அதனால் யாருக்கும் பேர்டன் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை நடைமுறைக்கு கொண்டு வரல. கிரிட்டிசிசம் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஃபஸ்ட்டு ஒன், நோ லீகல் ஃபோர்ஸ், அதாவது நான் ஜஸ்டிசபிள். கவர்மெண்ட் டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா நம்ம போய் வழக்கு போட முடியாது. செகண்டு, இல்லாஜிக்கலி அரேஞ்சு, நியாயமற்ற முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னு சொன்னாங்க. தேர்டு, கன்சர்வேட்டிவ், நாம் நினைக்கிற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது. ஃபோர்த்து, கான்ஸ்டியூஷனல் கான்ஃப்ளிக்ட், சென்டர் அண்ட் ஸ்டேட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட்டுக்கு இடையில கான்ஸ்டியூஷனல் கான்ஃப்ளிக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு டிபிஎஸ்பியோட யூட்டிலிட்டி பார்ப்போம். எல்எம் சிங்வி என்ன சொல்லியிருப்பாருன்னா, டிபிஎஸ்பி கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு லைஃப் கிவிங் ப்ராவிஷனாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. எம்சி சாக்லா டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்க எல்லா பிரின்சிபலையும் நம்ம கேரி அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரி ஹெவனாக மாறும்னு சொல்லியிருப்பாரு. அம்பேத்கர் டிபிஎஸ்பிக்கு கிரேட் வேல்யூ இருக்குது. ஏன் அப்படின்னா இந்தியன் பார்ட்டியோட கோலான எக்கனாமிக் டெமோக்ரஸியை அச்சீவ் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. கிரான்வில் அஸ்டின் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சோசியல் ரெவல்யூஷனோட கோலை ஃபர்தரிங் இன்னும் அதிகப்படுத்துது டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சார் பிஎன் ராவ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு ஸ்டேட்டோட தார்மீக கட்டளைகளாக டிபிஎஸ்பி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு டிபிஎஸ்பியோட சிக்னிஃபிகன்ஸ் பார்ப்போம். எல்லா அத்தாரிட்டிஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக டிபிஎஸ்பி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்டு, ஒரு லா கான்ஸ்டியூஷனாக வேலிடாக இல்லையான்னு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கோர்ட்டுக்கு பேக்கான் லைட்ஸ், அதாவது வார்னிங் லைட்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. தேர்டு, ஸ்டேட் ஆக்ஷன், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ்லாம் ஆதிக்கம் செலுத்துதுன்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரியாம்பிளோட தரத்தை இன்னும் உயர்த்ததாக சொல்லியிருப்பாங்க. ஃபிஃப்த்து, எந்த பார்ட்டி பவருக்கு வந்தாலும் அவங்க கொண்டு வந்த பாலிசிஸ்லாம் ஸ்டேபிளாகவும் கண்டினியூவாகவும் இருக்க டிபிஎஸ்பி ஃபெசிலிட்டேட் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி, அதாவது பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும், அதில் இருக்க வேக்கம்ஸ் எல்லாத்தையும் டிபிஎஸ்பி ஃபில் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. செவன்த்து, ஃபேவரபிள் அட்மாஸ்பியரை டிபிஎஸ்பி கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரூலிங் பார்ட்டி கொண்டு வர பாலிசிஸ் எல்லாத்தையும் அப்போசிஷன் பார்ட்டி ப்ளேம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹியூமன் பீயிங்ஸும் கவர்மெண்ட் கொண்டு வர பாலிசிஸை எக்ஸாமின் பண்ணலாம். ரூலிங் பார்ட்டிக்கு டிபிஎஸ்பி ஒரு கைடாகவும் ஃபிலாசபர் ஃப்ரெண்டாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கும் என்ன முரண்பாடு இருந்ததுன்னு பார்ப்போம். சம்பாரன் துரைராஜன் கேஸ் 1951 நடந்திருக்கும். இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு துணையாகவும் உதவியாகவும் டிபிஎஸ்பி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பார்லிமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி பார்லிமெண்ட் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951, 4th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955, 17th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1964 கொண்டு வந்திருப்பாங்க. சம் ஆஃப் த டைரக்டிவ்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு, கோகுல்நாத் கேஸ் 1967 நடந்திருக்கும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பார்லிமெண்ட் 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அமெண்ட் பண்ணி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எடுத்துக்கலாம், அதுக்கான பவர் பார்லிமெண்ட்டை இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. 25th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 படி
31Cன்ற ஆர்டிக்கலை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் 2 ப்ராவிஷன்ஸும் சொல்லியிருப்பாங்க. 39B 39C படி டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆர்டிக்கல் 14, ஆர்டிக்கல் 19, ஆர்டிக்கல் 31 கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ப்ராவிஷன்ஸ், டிபிஎஸ்பிக்கு கீழே கொண்டு வர லாஸை எந்த கோர்ட்டும் கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேசவானந்த பாரதி கேஸ் 1973 நடந்திருக்கும். இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 31Cயோட செகண்ட் ப்ராவிஷன் வந்து இன்வேலிட், அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூன்றது கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஃபியூச்சர், அதை ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ப்ராவிஷனை வேலிடுன்னு சொல்லிட்டாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 இதில் ஆர்டிக்கல் 31Cயோட ஸ்கோப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட டிபிஎஸ்பியோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அதனால் மினர்வா மில்ஸ் கேஸ் 1980 நடந்திருக்கும். அதை அன்கான்ஸ்டியூஷனல், இன்வேலிட்னு சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் அகைன் டிபிஎஸ்பி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு சபார்டினேட்டாக தான் இருக்கணும்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் இன்னும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு பெட்ராக்காக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கோப்படத்தில் ஒரு சாங்ஸ் வரும், 2 பாறைக்கு நடுவில் ஒரு பாறை இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பெட்ராக்கு. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டேட் சில விஷயம் செய்யுது அப்படின்னா அதை ப்ராஹிபிட் பண்ணிடுவாங்க. டிபிஎஸ்பி வந்து ஸ்டேட் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், அதனால பாசிட்டிவ்னு சொன்னாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஜஸ்டிசபிள், டிபிஎஸ்பி வந்து நான் ஜஸ்டிசபிள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட எய்ம் பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை அச்சீவ் பண்ணுறது. டிபிஎஸ்பியோட எய்ம் சோசியல் அண்டு எக்கனாமிக் டெமோக்ரஸியை அச்சீவ் பண்ணுறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்கல அப்படின்னா லீகலாக நம்ம சேங்ஷன் பண்ணலாம். டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா மாரல் அண்டு பொலிட்டிக்கல் சேங்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவலோட வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணுது. டிபிஎஸ்பி ஒரு கம்யூனிட்டியோட வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சட்டமன்றமும் தேவையில்லை. டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சட்டமன்றம் தேவைன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அன்கான்ஸ்டியூஷனல், இன்வேலிட்னு டிக்ளேர் பண்ணலாம் கோர்ட்டு. டிபிஎஸ்பியை அன்கான்ஸ்டியூஷனல், இன்வேலிட்னு கோர்ட்டு டிக்ளேர் பண்ண முடியாது. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிபிஎஸ்பியை எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷன் 1950 அமைச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா கண்ட்ரியை பிளான்டு மேனரில் டெவலப் பண்ணுறதுக்காக. 5 இயர் பிளான், 5ஆண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதோட எய்ம் என்னென்னா சமூக பொருளாதார நீதியை பாதுகாக்கிறதும், இன்கம், ஸ்டேட்டஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருக்க இன்இக்வாலிட்டிஸை ரெடியூஸ் பண்ணுறதும். 2015 பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ஐடிஏ ஆயோக்னு மாற்றினாங்க. நெக்ஸ்ட்டு எல்லா ஸ்டேட்லேயும் லேண்ட் ரிஃபார்ம் லாஸை பாஸ் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா ரூரல் ஏரியாஸோட கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதில் ஃபஸ்ட்டு ஒன் அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியேட்ரிஸ், ஜமீன்தார்ஸ், ஜகீர்தார்ஸ் இவங்க எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. செகண்டு டெனன்சி ரிஃபார்ம்ஸு, குத்தகை சீர்திருத்தங்கள் பண்ணாங்க. டென்யூரை வந்து செக்யூர் பண்ணுறது, ஃபேர் ரெண்ட்ஸ், நியாயமான வாடகை வாங்குறது. தேர்டு இம்போசிஷன் ஆஃப் சீலிங் ஆன் லேண்ட் ஹோல்டிங், இவ்வளோ தான் லேண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபோர்த்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்பஸ் லேண்டு, உதவாத லேண்ட் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஃபிஃப்த்து கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங், கூட்டுறவு வேளாண்மை, 1-2 பேர் சேர்ந்து வேளாண்மை பண்ணுறது. தேர்டு லேபரோட நலத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நிறைய ஆக்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948, பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936, பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965, கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன்ஸ் அண்ட் அபாலிஷன் ஆக்ட் 1970, சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986, பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் 1976, Trade Union Act 1926, Factories Act 1948, Mines Act 1952, Industrial Disputes Act 1947, the Workmen Compensation Act 1923. ஃபோர்த்து உமன் ஒர்க்கர்ஸோட நலத்தை பாதுகாக்கிறதுக்காக மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 கொண்டு வந்திருப்பாங்க. 1976 ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட், மென் உமனுக்கு ஈக்குவல் வேஜஸ் தரணுங்கிறதுக்காக. ஃபிஃப்த்து பொது நலத்தை ப்ரமோட் பண்ணுங்கிறதுக்காக லைஃப் இன்சூரன்ஸை நேஷனலைசேஷன் பண்ணியிருப்பாங்க 1956. 14 பேங்க்ஸை நேஷனலைசேஷன் பண்ணியிருப்பாங்க 1969. ஜென்ரல் இன்சூரன்ஸை நேஷனலைசேஷன் பண்ணியிருப்பாங்க 1971. ப்ரைவேட் பர்சஸை அபாலிஷன் பண்ணியிருப்பாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு காசு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க, அதை அபாலிஷன் பண்ணிட்டாங்க 1971. சிக்ஸ்த்து புவர் பீப்புளுக்கு சட்ட ரீதியாக உதவி பண்ணுறதுக்காக லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 கொண்டு வந்திருப்பாங்க. ஈக்குவல் ஜஸ்டிஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக லோக் அடல்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. செவன்த்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுறதுக்காக
Kadi and Village Industries Board, Kadi and Village Industries Commission, Small Scale Industries Board, National Small Industries Corporation, Handloom Board, Handicraft Board, Choir Board, Silk Board கொண்டு வந்திருப்பாங்க. 8th பீப்புளோட வாழ்க்கை தரத்தை ரைஸ் பண்ணுறதுக்காக சில ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952, ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1960, ட்ரஃப்ட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் 1973, மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் 1974, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1978, ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா 1989, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஸ்கர் யோஜனா 1999, சம்பூர்ண கிராம் ரோஸ்கர் யோஜனா 2001, நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் 2006 கொண்டு வந்திருப்பாங்க. 9th ஒன் வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட்டை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக வைல்ட் லைஃப் ஆக்ட் 1972, ஃபாரஸ்ட் ஆக்ட் 1980 கொண்டு வந்திருப்பாங்க. செகண்டு ப்ரொடெக்ஷன் கன்சர்வேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்காக நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 கொண்டு வந்திருப்பாங்க. 10th அக்ரிகல்ச்சரை மாடர்னைஸ் பண்ணியிருப்பாங்க. 11th 3 tier பஞ்சாயத் ராஜ் சிஸ்டமை 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்ட் பஞ்சாயத்து ராஜுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸை ப்ரொவைட் பண்ணதான் சொன்னாங்க. 12th அன்டச்சபிலிட்டி ஆக்ட் 1955 ரீநேம் பண்ணி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1976 கொண்டு வந்தாங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஆக்ட் 1989 கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா சோசியல் இன்ஜஸ்டிஸ்லேருந்தும் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ்லேருந்தும் SC ST பீப்புள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. 65th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 99 படி SC STக்கு நேஷ்னல் கமிஷன் அமைச்சாங்க. 89th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2000 படி அந்த நேஷ்னல் கமிஷனை 2 பாடிஸாக பிரித்தாங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் SCனும் நேஷ்னல் கமிஷன் ஃபார் STனும். 12th வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸஸ், மைனாரிட்டிஸ், உமன்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ரைட்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. 13th கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படி எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஜுடிஷியரை பிரித்து கொண்டு வந்தாங்க. 14th மோனமெண்ட்ஸ், பிளேசஸ், ஆப்ஜெக்ட்ஸ். மோனமெண்ட்ஸ்னால் நினைவு சின்னங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஆன்சியன்ட் அண்டு ஹிஸ்டாரிக்கல் மோனமெண்ட் அண்டு ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1951 கொண்டு வந்தாங்க. பப்ளிக் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹெல்த் சென்டர், ஹாஸ்பிட்டல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு கவுஸ் புல்லக்ஸை பள்ளி கொடுக்கறத லா கொண்டு ப்ராஹிபிட் பண்ணாங்க. 17th சில ஸ்டேட்ஸ் 65 இயர்ஸ்க்கு மேலே இருக்க பீப்புள்ஸ்க்கு ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீமாக அனௌன்ஸ் பண்ணாங்க. 18th இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்தியா நான் அலைன்மெண்ட் அண்டு பஞ்சசீல் பாலிசியை ஃபாலோ பண்ணுதுன்னு சொன்னாங்க. டைரக்டிவ்ஸ் அவுட் சைடு பார்ட் 4 ஆர்டிகல் 335 படி SC STக்கான சர்வீசஸ் போஸ்ட்டை பற்றி சொன்னாங்க. செகண்டு ஆர்டிகல் 350A ப்ரைமரி ஸ்கூல்ஸில் மதர் டங்கில் பாடம் நடத்துறதை பற்றி சொன்னாங்க. தேர்டு ஆர்டிகல் 351 ஹிந்தி லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுக்கான டைரக்டிவ் கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.